ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை காட்டுவதற்காக இந்த நாளிலே சத்தியிலிருந்து நாம் இந்த பரிகார அவரையை தொடங்கி வல்லமிக்க வடவள்ளி அன்னை திருத்தலத்திலே இந்த பரிகார அவரையை முடித்து இப்போது இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே 3 பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பயணங்களாக இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே முதல் பயணம் விடுதலை நூலிலிருந்து நாம் படிக்கின்றோம். எகிப்திலிருந்து பாலும் தேனும் படியும் கானான் நாட்டை நோக்கி சென்ற பயணம். அந்த பயணம் 40 ஆண்டுகள் நடந்தன. 40 ஆண்டுகள் அந்த பயணத்திலே அவர்கள் தனியாக செல்லவில்லை, மாறாக இறைவன் அவர்களோடு பயணம் செய்தார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே ஒளியாகவும் அவர்களோடு இறைவன் பயணம் செய்தார். எனவே அந்த பயணத்திலே வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் கடந்து சென்று இறுதியிலே அந்த கானான் நாட்டை அடைகின்றார்கள். எனவே இந்த பயணமானது அவர்களுக்கு முழு விடுதலையை கொடுத்த பயணமாக, அடிமைத்தலையிலிருந்து விடுவித்த பயணமாக மாறியது. இது முதல் பயணம். விவிலியத்திலே நாம் படிக்கின்ற முக்கியமான முதல் பயணம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது 2 பயணங்கள். ஒன்று நசரேத்தூரிலிருந்து பெத்லகேம் நோக்கிய பயணம். நிறை கர்ப்பிணியான அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும் தங்களுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பெத்லகேமை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அந்த பயணத்தினுடைய முடிவு நம் அனைவருக்கும் ஒரு மீட்பர் கிடைத்தார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். 3வது பயணம் எருசலேம் நோக்கிய பயணம். இயேசுவினுடைய எருசலேம் நோக்கிய பயணம். அந்த பயணத்திலே இயேசு தன்னுடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் இறுதியிலே அவருடைய உயிர்ப்பினாலும் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த பயணம். எனவே இந்த 3 பயணங்களும் நலமளிக்கும் பயணங்களாக இருந்தன. முதல் பயணம் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை கொடுத்த பயணம். 2வது பயணம் மீட்பரை இந்த உலகிற்கு கொடுத்த பயணம். 3வது பயணம் நம் அனைவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்த பயணம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே திருப்பயணிகளாக, எதிர்நோக்கி திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இந்த 3 பயணங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பயணங்களாக அமைய வேண்டும். இன்றைக்கு நாம் சத்தியிலிருந்து
இந்த பரிகார பவனியாக இங்கு வந்திருக்கின்றோம். இங்கு வந்த பின்பு சிலுவை பாதை செய்திருக்கின்றோம். இப்போது திருப்பணியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பயணத்திலே வந்தவர்களாகவே திரும்பி சென்றோம் என்றால் அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வந்தவர்கள் வந்த மாதிரியே திரும்பி சென்றால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த முதல் பயணம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது, இரண்டாவது பயணம் மீட்பரை கொடுத்தது, மூன்றாவது பயணம் மீட்பையே கொடுத்தது. எனவே இந்த திருப்பயணம் நாம் அனைவருக்கும் இந்த மூன்று காரியங்களையும் கொடுக்க வேண்டும். நாம் அனைவருமே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம். சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சோதனைகளுக்கு உள்ளாகின்றோம். அதன் காரணமாக பல பாவங்கள் செய்கின்றோம். எனவே இந்த பயணம் அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். சாத்தானானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அழைந்து கொண்டிருக்கின்றான். எப்படியாவது நம்மை பாவத்திலே பாவத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று அழைந்து கொண்டிருக்கின்றான். இயேசுவையே விட்டு வைக்கவில்லை. தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம். இயேசுவையே பாவத்தில் விழுத்தாட்ட அந்த சாத்தான் சோதிக்கின்றான். ஆனா இயேசு பாவத்தில் விழுந்தாரா? சோதனைக்குட்பட்டாரா? இல்லை. மாறாக இறை வார்த்தையை கொண்டு அந்த மூன்று சோதனைகளிலிருந்தும் அவர் வெற்றி வீரராக வெளிவந்தார். எனவே இன்றைக்கு முக்கியமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சாத்தானுடைய சோதனையின் காரணமாக நம்ம எந்தெந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இறைவன் இன்றைக்கு ஒரு சிறப்பான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு நாம் எத்தகைய பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து, பாவம் பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம், பொதுவாக சொல்லிட்டு போன பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், அதுவல்ல. மாறாக நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன். சோதனையினாலே, அந்த சாத்தானின் சோதனையினாலே இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன். எனவே அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் வெளிவருவேன், விடுதலை பெறுவேன் என்ற ஒரு உறுதியை இன்று நாம் எடுத்து நாம் சென்றோம் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நாம் வந்த இந்த பயணம் உண்மையிலே நம் அனைவருக்கும் பயன் கொடுக்கின்ற பயணமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே நம்ம படிக்க கேட்டோம். வந்தவர்கள் எல்லாமே அங்கேயே இருக்கல. கடைசியா நற்செய்தியை நாம் என்ன வார்த்தை படிக்க கேட்டோம்? வந்தவர்கள் அவரவர் இல்லத்திற்கு சென்றார்கள். ஆமா, நாம் அனைவரும் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பவும் நம்முடைய இல்லங்களுக்கு செல்லவிருக்கின்றோம். அப்படி நம்முடைய இல்லங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவ அடிமைத்தலையிலிருந்து, இந்த குறிப்பிட்ட இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் நம்முடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது பயணம்
நம் அனைவருக்கும் மீட்பரை பெற்றுக் கொடுத்தது. எனவே நாம் செய்கின்ற இந்த திருப்பயணங்களும் நமக்கு மட்டும் மீட்பை கொடுப்பதாக அல்ல, மாறாக மற்றவர்கள் நலமோடு வாழ்வதற்காக, மற்றவர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்தினர் அயலார் நல்ல விதத்தில் வாழ்வதற்கு நாம் கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சிலுவை பாதையிலே பல அருமையான கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கப்பட்டன. அதிலே ஒரு அருமையான சிந்தனை, அந்த 5வது நிலையிலே ஒரு இறை வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த இறை வார்த்தை என்னன்னு ஞாபகம் தெரியாது. இறைவன் சொல்கின்றார், நான் பழியை அல்ல, நீங்க சொல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். அத்தகைய இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நாம் மீட்பு அடைந்தால் மட்டும் போதாது, நம்மை சார்ந்து இருக்கின்றவர்களும் மீட்படைய வேண்டும். அந்த காயினை போல நம்முடைய வாழ்க்கையை அமைந்துவிடக் கூடாது. காயினை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. காயின் இறை தந்தையை பார்த்து என்ன சொன்னான்? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஆம், நாம் மற்றவர்களுக்கு காவலாளிகள். எனவே நாம் மீட்படைந்தால் மட்டும் போதாது, மாறாக மற்றவர்களும் மீட்படைய உதவி செய்கின்ற கருவிகளாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது பயணம், எருசலேம் நோக்கிய பயணம். இந்த எருசலேம் நோக்கிய பயணம் துன்பமும் இன்பமும் கலந்த பயணம். எருசலேம் நோக்கிய பயணத்திலே இயேசுவினுடைய பாடுகள், அதைதான் சிலுவை பாதையாக நாம் தியானித்தோம். ஏராளமான துன்பங்கள், கசையடிகள், முள்முடி சூட்டப்பட்டது, பாரமான சிலுவையை சுமந்து சென்றது, உடல் துன்பம், அதே நேரத்திலே உள்ளத்திலே எழுந்த மனக்கவலை, ஏராளமான துன்பங்கள். ஆனால் அந்த துன்பங்களோடு இயேசுவினுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அந்த எருசலேம் நோக்கிய பயணம் இறுதியிலே ஒரு வெற்றி பயணமாக அமைகின்றது. மரித்த 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர் திறந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமும் இரண்டும் கலந்துதான் இருக்கும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே எல்லாம் நன்றாக ஸ்மூத்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகும் என்றெல்லாம் சொல்வதற்கில்லை. நம்முடைய வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்த பயணம் தான். இயேசுவுக்காக, இயேசுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்காக, நல்லவர்களாக வாழ்வதற்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், அந்த துன்பங்கள் இறுதியிலே ஒரு மகிழ்ச்சியின் பயணமாக முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிகார பவனிலே கலந்து கொண்டு, இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது
இந்த மூன்று கருத்துக்களை நம்முடைய மனதிலே பதிய வைத்து அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். முதலாவதாக நாம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும்? எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதில் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்றால் அந்த பாவத்தை நினைவு கூர்ந்து அதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இரண்டாவதாக நாம் மட்டும் மீட்படைந்தால் போதாது, மாறாக மற்றவர்களும் மீட்படைய பயன்படுகின்ற கருவிகளாக மாற வேண்டும். மூன்றாவதாக இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே இன்பமும் துன்பமும் கடந்து வரும், ஆனால் இறுதியிலே இன்பமே நிலைத்திருக்கும், அந்த வெற்றியை நிலைத்திருக்கும். அத்தகைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்முடைய பயணத்தில் தொடர்வோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.